நாகப்பட்டினத்தில் பரப்புரையை நிறைவு செய்த பிறகு திருவாரூரில் பிரச்சாரம் செய்ய தனது பேருந்தில் புறப்பட்ட விஜய்க்கு வழி நெடுகிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். தொண்டர்கள் வழங்கிய நெற்கதிர்கள், மாலைகள் உள்ளிட்டவற்றை விஜய் பெற்றுக் கொண்டார். திருவாரூர் நகர் பகுதியில் பிரச்சார வாகனம் சென்றபோது சாலையின் இருபுறமும் நின்ற மக்கள் விஜயை கண்டு ஆர்ப்பரித்தனர். கிரேன் மூலம் தொண்டர்கள் அளித்த பிரம்மாண்ட மாலையை தனது பேருந்தில் நின்றபடி விஜய் ஏற்றுக்கொண்டார். மேலும் தனக்கு தொண்டர் ஒருவர் வழங்கிய மாலையை ஒரு குழந்தைக்கு விஜய் அணிவித்தார். கமலாலயம் குளம் அருகே பிரச்சார உரையாற்றிய விஜய் திருவாரூருக்கு முதலமைச்சர் சொந்தம் கொண்டாடி வரும் நிலையில் அந்த ஊர் கருவாடாக காய்ந்து கொண்டிருப்பதாக கூறினார். மேலும் எல்லா இடத்திற்கும் தந்தையின் பெயரை வைக்கும் முதலமைச்சர் திருவாரூருக்கு அடிப்படை சாலை வசதிகளை கூட செய்து தரவில்லை என்று குற்றம் சாட்டினார். ரொம்ப நாளா ஓடாம இருந்த இந்த திருவாரூர் தேர ஓட்டுனது நான் தான், மாற தட்டி சொல்லிக்கிட்டது யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா அவருடைய மகன் மாண்புமிகு சிஎம் அவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க? நல்லா ஓட வேண்டிய தமிழ்நாடு என்ற தேர நாலா பக்கமும் கட்டைய போட்டு ஆடாம அசையாம அப்படியே நிப்பாட்டிட்டாரு. அவங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க, எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க, சாரி உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. ஆனா உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்துல ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையே சார்? திருவாரூர் மருத்துவக் கல்லூரியில் உபகரணங்கள் வேலை செய்வதில்லை, பேருந்து நிலையத்திற்கு முறையான சாலை வசதி இல்லை உள்ளிட்ட விமர்சனங்களை முன்வைத்த விஜய், முதலமைச்சர் குடும்பத்திற்கு சேவை செய்வதுதான் மாவட்ட அமைச்சரான டிஆர்பி ராஜாவின் முக்கிய வேலை என்றார். இந்த மாவட்டத்தில் ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கிறார். அவரோட வேலை என்னன்னு தெரியுமா? சிஎம் அவர்களுடைய குடும்பத்துக்கு சேவை செய்யறது. அவர் தான் அவருடைய வேலை. மக்கள் தான் இம்பார்ட்டன்ட்னு அவருக்கு நாம புரிய வைக்கணும். முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களுடன் இல்லை என விமர்சித்த விஜய், உங்களுடன் ஸ்டாலின் என்றால் அவரது குடும்பத்துடன் ஸ்டாலின் என அர்த்தம் என்றார். உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கிறணும். மக்கள் கிட்ட அதை நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க தான் மக்கள் கூடவே இல்லையே. இத நான் சொல்லல, ஒரு ஃபேமஸான ஒரு வார பத்திரிகையில் இதை மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதை தான் நான் ரிப்பீட் பண்றேன். நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் வாங்கப்படுவதாக குற்றம் சாட்டிய விஜய், முதலமைச்சருக்கு வேண்டுமானால் 40க்கு 40 என்றால் தேர்தல் முடிவாக இருக்கலாம், ஆனால் விவசாயிகளுக்கு 40க்கு 40 என்றால் அவர்கள் வயிற்றில் அடித்து வாங்கிய கமிஷன் என்று பொருள் என கூறினார்.
இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். சிஎம் சார், இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது. உங்களுக்கு வேணா 40க்கு 40னா அது எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம். ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு 40க்கு 40னா அவங்க வயித்துல அடிச்சு நீங்க வாங்கின அந்த கமிஷன். இதனைத் தொடர்ந்து கூடும் கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமா என விஜய் கேள்வி எழுப்பிய போது தொண்டர்கள் ஆர்ப்பரித்தனர். நண்பா, ஒரே ஒரு டவுட், எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? தேங்க்யூ, தேங்க்யூ, கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ, தேங்க்யூ. நாகையில் பிற்பகல் 2 மணிக்கு பிரச்சாரத்தை நிறைவு செய்துவிட்டு புறப்பட்ட விஜய் 27 கிலோமீட்டர் தொலைவை தனது பிரச்சார பேருந்தில் கடக்க சுமார் 4 மணி நேரமானது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.